ஞானானந்தமயம் தேவன் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். தினபலன் 16/8/2023 சோபகிருத்து வருஷம் ஆடி மாதம் 31ஆம் தேதி. இன்றைக்கி பார்த்தோன்னா புதன்கிழமை, சித்த யோகம், அமாவாசை திதி மத்தியானம் ஒரு 3:30 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு பிரதமை திதி. நட்சத்திரம் பார்த்தேனால் ஆயில்ய நட்சத்திரம். சாயந்தரம் ஒரு 6:30-7 மணி வரலும் ஆயில்யம். அதற்கு பிறகு மகம். சந்திர பகவான் 6:30-7 மணிக்கு மேலே கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போகிறார். அதனால் சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு ராசிக்கு சாயந்தரம் 6:30 மணி வரலவும், அதற்கு பிறகு அதாவது மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் வருது. ஏன்னா பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக மனக்லேசம் வரும். ஏன்னா மனோகாரகன்னு சொல்கிறதான மனக்லேசம் வரும். தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லது. ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களேயானால் கண்டிப்பாக சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் 1/2 டம்ளர் பசும்பால் கொடுத்துட்டு பிரசாதமாக வாங்கி சாப்பிட்டு போங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இன்றைக்கி ராகு காலம், அதாவது புதன்கிழமை அப்படின்னா ராகு காலம் 12:30. இன்றைக்கி ராகு காலம். யமகண்டம் 7:09, குளிகை 10:12. அதை தவிர சூலம் அப்படின்னு பார்த்தேனால் வடக்கே சூலம், அதாவது வார சூலம் வடக்கே சூலம். ஒருவேளை நாங்கள் வெளியூர் போக வேண்டி இருக்குது அப்படின்னா அவளுக்கு பரிகாரம் வடக்கு பக்கமாக போக வேண்டியிருக்குன்னா பரிகாரம்னு சொல்லக்கூடியது ஒரு 1/2 டம்ளர் பால் சாப்பிட்டு போகிறது ஒரு தடங்கள் வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இன்றைக்கி ஒரு சிறிய விஷயம் என்ன அப்படின்னா ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை அப்படின்றது பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று. அமாவாசை என்பது அப்படின்னு பார்த்தாலேயானால் சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரே பாகையில் வரக்கூடிய நாளை அமாவாசைன்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா இந்த மாதமான ஆடி மாதத்தில் 2 அமாவாசை வந்திருக்கு. இதில் 2வது அமாவாசையை தான் நம்ம ஆடி அமாவாசைன்னு கொண்டாடுறோம். இந்த ஆடி அமாவாசையும் பொழுது தட்சிணாயனத்தின் முதல் மாதம் அப்படின்ற இது ஆடி மாதத்துக்கு வருது. அதனால் பித்ருக்களுக்கு உண்டான செய்யக்கூடிய எல்லா விதமான கர்மாக்களையும் செய்ய வேண்டியது கட்டாயம். சரி, இது ஜோதிடத்தில் எங்கே இதுவாக தெரியும் அப்படின்னா பித்ருக்களினுடைய சாபங்கள் எந்த பித்ருக்களும் குழந்தைகளை சபிக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவர்களுடைய இயக்கங்கள் உங்களுக்கு சாபங்களாக வரும். எப்படின்னா தனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கலையேன்னு அவன் நினைக்கும் பொழுதே அந்த கஷ்டங்கள், அந்த மனக்கஷ்டங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதனுடைய தாக்கம் உங்களை நிச்சயமாக உங்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்தை கெடுக்கும், உங்கள் குலத்தை கெடுக்கும். அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. கண்டிப்பாக பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யணும். அருகில் இருக்கக்கூடிய வீரராக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருவள்ளூரில் கண்டிப்பாக அங்கே அமாவாசை அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆடி அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக போயிட்டு வர்றது, அங்கே போயிட்டு அங்கே உண்டான கடமைகளை செஞ்சுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. இது ஜோதிஷத்தில் பார்த்தலையானால் பித்ருக்களை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள்னு சொல்கிறது 9ஆம் இடம். சூரிய பகவான் 9ஆம் அதிபதி. இந்த 3த்தையும் சொல்லுவாள். இந்த 3 விஷயங்களும் பார்த்தலையானால் யார் ஒருவருக்கு ராகுவாலோ சனியாலோ இல்லை வேறு அதாவது கேத்துவாலோ பீடிக்கப்பட்டிருந்து, அதாவது துர்கிரகங்களால் பீடிக்கப்பட்டிருந்து 9ஆம் இடமோ 9ஆம் அதிபதியோ சூரிய பகவானோ கெட்டிருந்தாரேயானால், சூரியனோ சந்திரனோ கெட்டிருந்தாரேயானால் அவர்களுக்கு தந்தையின் மூலியமாகவோ தாயின் மூலியமாகவோ பித்ருக்கள் மூலியமாக தோஷம் இருக்குது அப்படின்றத
ஜோதிஷம் பிரகாரம் சொல்லக்கூடியது. சரி, இந்த ஜோதிஷத்தின் மூலியமாக சொல்லக்கூடியதுக்கு என்ன எளிய வழி அப்படின்னா, அவர்கள் அதாவது நம்மளுடைய இந்து சம்பிரதாயத்தில் பார்த்தாலேயானால் பிறந்தவர்களுக்கு நட்சத்திரத்தை வைத்தும் இறந்தவர்களுக்கு திதியை வைத்தும் அதாவது கொண்டாடுறது வழக்கம். அதாவது திதினா வந்து சுக்லபக்ஷமா கிருஷ்ணபக்ஷமா, அதாவது பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு வரக்கூடிய திதியிலையா, இல்லை இப்போ அமாவாசையிலிருந்து பௌர்ணமியில் வர திதியிலையா, எந்த திதியில் அவர் இறந்தார் அப்படின்றத வச்சு அந்த திதியை பேஸ் பண்ணி சொல்லக்கூடியது. பிறந்தது வந்து பார்த்தாலேயானால் எந்த நட்சத்திரத்தை வைத்து அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால தான் வந்து ஒரு சின்ன மாற்றங்கள் வந்து இந்த அஷ்டமி நவமி போய் வந்து பெருமாள்கிட்ட வேண்டித்து அதனால தான் கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரமும் ஏற்பட்டதுன்னு சொல்லுவாள். அதனால் அங்கே வந்து திதிகளுக்கு மட்டுமே விசேஷம். அந்த அதாவது நவமி திதியும் சரி அஷ்டமி திதியும் சரி அங்கே திதிகளுக்கு ரொம்ப விசேஷம். சரி, இப்போ வந்து இந்த அமாவாசை அப்படின்னும் பொழுது அமாவாசைன்றது வந்து திதி. அதை வந்து ஒரு திதியாக பார்த்திங்கன்னா அது வந்து 15வது திதி. பௌர்ணமி பிரதமையிலிருந்து ஆரம்பித்து இது வந்து சூன்யம், ஏதாவது அமாவாசை திதி. இந்த திதியில் வந்து பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டியதை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பண காரியங்களை செய்யணும். பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் செய்ய வேண்டியது கடமை. ஒருவேளை அதை செய்யலை அப்படின்னா வந்து உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன், அதாவது உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையோ அதற்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். எப்படி பண்ணும் அப்படின்னா, புத்தி பேதளிக்கக்கூடிய இதுவாக இருக்கும், உடல் நலத்தில் சற்று இதுவாக இருக்கும், பிரச்சனைகள் வரும், படிப்பில் கவனம் இருக்காது, ஏற்றம் இருக்காது, எல்லா விஷயத்துலேயும் தடங்கள் இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தை வந்து உங்களுக்கு பாக்யஸ்தானம்னு சொல்கிறது இதில், அதாவது ஜோதிஷத்தில் பித்ருஸ்தானம்னு சொல்கிறோம், பாக்யஸ்தானம்னு சொல்கிறோம். அதனால தான் வந்து பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பாக்கியங்கள் கிட்டும். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய எல்லா முயற்சிகள் அனைத்தும் தடங்கள் ஆயிண்டே வருதுன்னும் பொழுதே நீங்கள் வந்து யோசிக்கணும் எங்கே வந்து பிரச்சனையாக இருக்குதுன்னு. உடனடியாக பித்ருக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு பாக்கியம் நிச்சயமாக வரும். பாக்கியம்ன்றது ஒன்றும் இல்லை, அதிர்ஷ்டம்தான். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை எவ்வளோதான் கடமை உணர்ச்சியோடு செஞ்சாலும் உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட் கம்மியாக வரக்கூடிய காரணம் என்ன? அதனுடைய காரணம் வந்து உங்களுடைய கர்மவினை பயன், உங்களுடைய மூதாதையர்களின் ஆசீர்வாதம். இது 2 தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர்கள் வழிபட்ட குல வழிபாடு, அதாவது குல தெய்வங்களின் வழிபாடு, இதை வந்து நீங்கள் ஒழுங்காக பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே உங்களுடைய வீடு சுபிஷ்டமடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் அந்த தடங்கள் நிச்சயமாக போகும். அதுக்கு ஜாதகத்தில் வந்து 9ஆம் இடம் எப்படி இருக்குது, 5ஆம் இடம் எப்படி இருக்குது, சூரியன் எப்படி இருக்கார், 5ஆம் ஸ்தானம் எப்படி இருக்குது, 9ஆம் ஸ்தானம் எப்படி இருக்குன்றதை பார்த்து அனலைஸ் பண்ணி அதுக்குண்டானது சொல்லணும். இன்றைக்கி ஆடி அமாவாசைன்றதுனால பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படின்றது சொல்கிறேன். சரி, இன்றைய கோல்சாரம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மேஷ ராசியில் வந்து ராகுவும் குரு பகவான், கடகத்தில் வந்து சூரிய பகவான், சந்திர பகவான். அதை தவிர வந்து இன்றைக்கி பார்த்தாலேயானால் சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு மேலே, அதாவது 7 மணிக்கு வந்து சந்திர பகவான் வந்து மக நட்சத்திரத்தில் போகிறதுனால சிம்மத்துக்கு போடுறார். சிம்மத்தில் வந்து சுக்கிரன் புதன் செவ்வாய் 3 கிரகங்கள் இருக்குது. துலாத்தில் கேதுவும் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் வந்து வக்கரம் பெற்ற சனி பகவானும் இருக்கா. இன்றைக்கி பார்த்தாலேயானால் சந்திர பகவான் கடகத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கார். சரி, இன்றைக்கி அதாவது 16/8/2023 மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்னன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் அப்பாயின்மெண்ட் தரேன். என்னுடைய ஃபீஸ் என்ன ஏதுன்றதையும் நான் போட்டுறேன். உங்களுடைய தசா புக்தி, அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் அமிச்சிங்கன்னா டைம் கரெக்ஷன்ஸ் முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைய கோல்சார் பிரகாரம் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதை அனலைஸ் பண்ணி எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். சரி, இன்று 16/8/2023 மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்னன்னு பார்ப்போம். மேஷ ராசி, அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். பெரிய ஏற்றம் இந்த அதாவது மேஷராசிக்காரர்கள் நல்ல ஏற்றம். ராசியிலேயே வந்து 9ஆம் அதிபதி இருக்கிறது, பாக்யஸ்தானாதிபதி இருக்கிறது பெரிய விசேஷம். ராசிக்கு 5ஆம் இடத்துல ராசிநாதனையும் பார்க்கறது நல்ல விசேஷம். திருமணம் தடைகள் எது இருந்தாலும் நீங்கும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களும் கண்டிப்பாக திருமணம் நடக்கும்.
குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை, கண்டிப்பாக வீரராகவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபட்டு வர்றதும் முன்னோர்களுக்கு வந்து செய்யக்கூடிய திதிகளை கொடுத்துட்டு வர்றதும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூரில் வீரராக சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இன்றைக்கி நிச்சயமாக வரும். கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். சதுர்த்த கேந்திரத்தில் சுக்கிர பகவான் வந்து திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம். அவர் வந்து இன்றைக்கி சந்திர பகவானும் அங்கே வரார். முயற்சி ஸ்தானாதிபதி நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கார். எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும், கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துலேயே சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதுனால பணவரவு அபரிமிதமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு இன்றைக்கி வெளியூர் வெளிமாநிலங்கள்லேருந்து நல்ல செய்தி வரும். புதுசாக வந்து அப்பாயின்மெண்ட்டு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்பாயின்மெண்ட் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி நிச்சயமாக உண்டு. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்கும். லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை வணங்கிட்டு வர்றதும், அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வர்றதும், கையில் ஒரு பச்சை கலர் வச்சுக்கிறதும் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல சந்திர பகவான், சூரிய பகவான் இன்றைக்கி இருக்கிறது பெரிய விசேஷம். 2ஆம் இடம் சாயந்தரம் 6:30 மணி வரலும் நல்ல இதுவாகுது. அதற்கு பிறகு பார்த்தோம்னா பரிவர்த்தனை யோகமாக இருக்குது. 2ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம். உங்களோட குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கும். இன்றைக்கி கவலைப்பட தேவையில்லை, சந்தோஷமான நிகழ்ச்சி. மிதுன ராசிக்காரர்கள்லாம் நல்ல ஏற்றமான காலம் போயிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 3ஆம் இடத்துல புத பகவான் போயிருக்கார். சாயந்தரத்துக்கு மேலே பரிவர்த்தனை யோகத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று போகிறது பெரிய விசேஷம். அதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், பணவரவு அபரிமிதமாக இருக்கும். திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு. குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு ப்ளூ கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கடகராசி, புனர்பூசம், பூசமாயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் இன்றைக்கி ஆட்சி பெற்று போயிருக்கார். இன்றைக்கி கார்த்தாலேருந்து சாயந்தரம் ஒரு 6:30 மணி வரலாம். அதற்கு பிறகு பரிவர்த்தனை யோகத்தில் திருப்பியும் ஆட்சி பெற்று போகிறதுக்கு அதன் மூலியமாக என்ன அப்படின்னா, உங்கள் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும். தீர்க்க சிந்தனைகள் நல்லபடியாக இருக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். திடீர் பண யோகம் வரும். புதிய தொழில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி டெம்பிளுக்கு போயிட்டு வாங்க. மகாலட்சுமி கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து மகாலட்சுமியை போய் வணங்கிட்டு வாங்க. குங்கும அர்ச்சனை ஒன்று பண்ணுங்க. ஆடி அமாவாசை வேறு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. கையில் வந்து ஒரு சிகப்பு நிறம் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். சிம்ம ராசி, மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி வந்து சூரிய பகவான். ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் அதிபதியும் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கார். நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது. ஏன்னா 12ஆம் அதிபதி இன்றைக்கி ராசியிலேயே வரார். பரிவர்த்தனை யோகத்தில் சூரியன் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்குது. நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இன்றைக்கி இருக்குது. குரு பகவானால் வேறு பார்க்கப்படுறார். குரு சந்திர யோகமாகவே இருக்குது. சாயந்தரத்துக்கு மேலே எதை தொட்டாலும் உங்களுக்கு பெருத்த பாக்கியம் உண்டு. அதாவது 9ஆம் இடத்துல குரு பகவான் சுபர் இருந்தாரே, ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சுபர் இருக்கிறதுனால எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு யோகம் நிச்சயமாக உண்டு. ஏதாவது அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரிய பகவானும் சந்திர பகவானும் இருக்கிறதுனால சிறு சிறு செலவுகள் இருக்கும். ஆன்மீக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ட்ரிப்ளிகேன் பார்சாரதி கோவில் போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்சாரதி கோவில் போயிட்டு வாங்க. கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கன்னி ராசி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான். ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். இன்றைக்கி ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றத பார்த்தலையானால் புத பகவான் மறைந்திருக்கார். இருந்தாலும் சுபர், அதாவது குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம். சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம்.
சுபத்துவம் அதிகமாக அடையிறது, கவலைப்பட தேவையில்லை. 12ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. உங்களுக்கு பார்த்தலையானால் பணவரவு அபரிமிதமாக இருக்கும், செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும். கிருஷ்ணர் கோவில், ஆலிலை கிருஷ்ணர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் பயணம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கையில் ஒரு சாண்டல் கலர் வச்சுக்கோங்க, சந்தன கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். துலா ராசி, சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இன்றைக்கி உங்களுடைய 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு வரார். இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார். 10, 11 அதிபதிகள் ஆட்சி பெற்று போகிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம், திடீர் பணம் வரும். தொழிலில் பார்த்தேன்னா எதை தொட்டிங்கனாலும் பணம் அதிகமாக இருக்கும். 10, 11 அதிபதிகள் ஆட்சி பெற்று போயிருக்கார். அதுவும் சூரிய சந்திரன்னா ரொம்ப விசேஷமான காலகட்டம். ஏன்னா 10ஆம் அதிபதி 10இல் ஆட்சி பெற்று போகிறார், சாயந்தரம் வரலாம். அதற்கு பிறகு 11இல் போகிறார். நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு மனசில் தோன்றது எல்லாமே நடக்கும். திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பனை போய் வழிபட்டு வாங்க. குருவாயூரப்பனை வழிபட்டுட்டு கையில் ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். விருச்சிக ராசி, விசாகம் அனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ல் இருக்கிறது பெரிய விசேஷம். திக்பலம் பெற்றிருக்கார். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். அதாவது 100 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணியிருந்தவெல்லாம் இன்றைக்கெல்லாம் கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுற அளவுக்கு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. பெரிய புது ஆர்டர்லாம் வரக்கூடிய நாளாக இருக்கும். அதுவும் குரு பகவானின் பார்வையில் இருக்கா. அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 9, 10 அதிபதிகள், அதாவது 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதிகள் சேர்ந்து இருக்கார். கார்த்தால் சாயந்தரம் வரல 9, 10 அதிபதிகள் 9ஆம் இடத்துல இருக்கிறது தர்மகர்ம அதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றத்தில் இருக்குது. 9, 10 அதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கார். பொது வாழ்வில் இருக்கிறவா, பொது இதில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இன்றைக்கி இருக்குது. புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க. ஒரு பானகம் பிரசாதம் வச்சுட்டு நீங்களும் சாப்பிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். கையில் ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். தனுசு ராசி, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது இன்னும் விசேஷம். 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி நல்ல ஒரு ஏற்றமான காலம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சூரிய பகவான் போகிறதுனால சிறு சிறு தொல்லைகள் கவர்மெண்ட் மூலியமாக இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பரிவர்த்தனை யோகத்தில் 8, 9 பரிவர்த்தனை. 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்றதற்கு சமம். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். திடீர் பணவரவு வரும். வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. படிப்புக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஒரு 4 முழம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கையில் ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மகர ராசி, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார். பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. இன்றைக்கி 7, 8 அதிபதிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா. 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சந்திர பகவான் இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் சுற்றி பார்க்குறதுக்கு போவீங்க. திடீர் வெளியூர் போகிறதுக்கு வாய்ப்புகள் வரும். வெளியூர்லேருந்து பணம் வரும். வெளிநாட்டிலேருந்து பணம் வரும். வேற்று மதத்தினர் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுவும் வேற்று மதத்தினர் வேற்று மொழியினர் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இருந்தால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தாலேனால் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். புதுசாக வீடு மனை வாங்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்க. நிச்சயமாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை வணங்கிட்டு வர்றதும் கையில் ஒரு கருப்பு கலர் வச்சுக்கிறதும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். கும்பராசி, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கார். உடல் நலத்தை சற்று பார்த்துக்கணும். 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற
சந்திர பகவான் 6-7 பரிவர்த்தனை யோகம் வருது. சாயந்தரத்துக்கு மேலே வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். திடீர் பணவரவு வரும். வேலையில் ப்ரமோஷன் இன்னைக்கு கிடைச்சே தீரும். திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல யோகமான காலமாக இந்த காலம் அமையிறது. புதிய வேலை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. கையில் ஒரு டீப் ப்ளூ கலர், அதாவது டார்க் ப்ளூ கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மீன ராசி, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல இருக்கார். பார்வை வேறு இருக்குது. தனகாரகன் தனஸ்தான அதிபதியை பார்க்குறது பெரிய விசேஷம். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். சாயந்தரத்துக்கு மேலேயும் 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கார். புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் சேரும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண பெருமாளை போய் சேவிங்கோ, கோதண்டராமரை போய் சேவிங்கோ. கையில் ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.